இந்த டோருக்கு பேக் சைட்லேருந்து நமக்கு வந்து ரேக் ஸ்டார்ட் ஆயிடும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டாக் ஏரியா தான், ஸ்டாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி எல்லாமே டோர் போட்டு கபோர்ட் டைப் தான் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம எப்பவுமே போடுற மாதிரி சாஃப்ட் க்ளோசர் தான் போட்டிருக்கோம். ஹேண்ட் எல்லாமே வந்து எஸ்எஸ் ஹேண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து டோட்டலாக உங்களுக்கு ஒரு 10 அடி வந்து 10 அடி பக்கம் வந்து உங்களுக்கு வந்து கீழே எல்லாமே ஸ்டாக் ஏரியா போட்டிருக்கோம். ஸ்டாக் வச்சுக்கலாம், அதுக்காக தான் நம்ம இந்த இது போட்டிருக்கோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கோயம்புத்தூர் ஆவாரம்பாளையத்தில் ஒரு ஃபேன்சி ஷாப் ஒன்று சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். கடை சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 12 இருக்குது, 16 இருக்குது. 8க்கு 16 இருக்குது. என்னென்ன பண்ணியிருக்கேன், என்ன கலர் காம்பினேஷன் பார்க்கும்போது தெரியும், எல்லாமே சொல்லிடுறேன். ரோஸ் அண்ட் ஒயிட் தான், அதாவது பிங்க் அண்ட் ஒயிட் தான் நம்ம போட்டிருக்கோம். கடை பார்த்திங்கன்னா ஃபேன்சி கடை. முன்னாடி வந்துட்டு ஓப்பன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 அடி இருக்குது. அதில் வந்துட்டு 3 அடி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியாச்சு. டிஸ்பிளேக்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 12 mm கிளாஸ் தான், 30 கிளாஸ். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 mm கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு டிஸ்பிளே போட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணிட்டோம். டோர் இந்த ஷாப்புக்கு போடல, ஏன்னா டோர் போட்டோம்னா இடம் பிடிச்சிக்கும். அவங்களுக்கு பொருள் நிறைய விற்கணுங்கிறதுக்காக டோர் நம்ம போடலை. இந்த ஷாப் வந்துட்டு டோர் இல்லாமல் டிஸ்பிளே ஃப்ரேமாக போட்டு பண்ணிட்டோம். டிஸ்பிளே முடிச்சு உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 அடிக்கு வந்து ஒரு கேஷ் பாக்ஸ் போட்டிருக்கோம். ஆஸ் யூஷுவல் கேஷ் பாக்ஸ் போடுற மாதிரி தான். ஆனால் இதோட டெப்த் வந்து நம்ம 16 இன்ச்சு தான் போட்டிருக்கோம், 16 இன்ச்சு தான் போட்டிருக்கோம், 1.25 அடி. ஏன்னா கடையோட அகலம் வந்து 8 அடி தான் இருக்குது. அதில் நம்ம கஸ்டமர் ஸ்பேஸ் இந்த அளவுக்கு வரணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி நம்ம 16 இன்ச்சு போட்டிருக்கோம். பின்னாடி வந்து ஃபுல்லாக சீட், எல்லா கடைக்கும் நம்ம பண்ணி கொடுக்கும்போது சீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னா உள்ளே வந்து உங்களுக்கு சேர் போட்டு உட்காரணும், அங்கே ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு 4 அடிக்கு வந்து ஒரு ஷீட் போட்டிருக்கோம். ஷீட்டில் வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து ஆர்ச்லாம் போட்டு பண்ணுவோம், இல்லை எங்களுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி போதும், அதில் பொருள் வச்சுக்கிறோம், மேலே வந்து ஃபோட்டோ வச்சுக்கிறோம். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். சுவிட்ச் பாக்ஸ்க்கெல்லாம் எல்லாமே காடி எடுத்துட்டோம். அந்த 4 ஃபீட் முடிஞ்சோடனே இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டோர் வச்சு உள்ளே போகிற மாதிரி ஸ்டாஃப் உள்ள வரக்கான டோர் தான் இது. இந்த டோர் முடிஞ்சதும் இந்த டோருக்கு பேக் சைட்லேருந்து நமக்கு வந்து ரேக் ஸ்டார்ட் ஆயிடும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டாக் ஏரியா தான், ஸ்டாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி எல்லாமே டோர் போட்டு கபோர்ட் டைப் தான் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம எப்பவுமே போடுற மாதிரி சாஃப்ட் க்ளோசர் தான் போட்டிருக்கோம். ஹேண்ட் எல்லாமே வந்து எஸ்எஸ் ஹேண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து டோட்டலாக உங்களுக்கு ஒரு 10 அடி வந்து 10 அடி பக்கம் வந்து உங்களுக்கு வந்து கீழே எல்லாமே ஸ்டாக் ஏரியா போட்டிருக்கோம். ஸ்டாக் வச்சுக்கலாம், அதுக்காக தான் நம்ம இந்த இது போட்டிருக்கோம். எல்லாமே டோர் வச்சு போட்டிருக்கோம். அது ஒரு எல்லு, இங்கே வந்து ஒரு 8 அடி போட்டிருக்கோம். சரிங்களா? இங்கே வந்து மேலே எப்படி பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பைப் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கோம். பைப் ஃபிட்டிங்ஸ். இது வந்து ஆக்சுவலாக பேங்கிள்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே பைப் போட்டிருக்கோம். இதில் வச்சாலே அவ்வளோ பேங்கிள்ஸ் வைக்கலாம். டிஸ்பிளே வச்சுட்டு அதோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளே வச்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் போர்டு தான். மேக்ஸிமம் நம்ம பார்ட்டிக்கல் போர்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தாராளமாக சூப்பராக இருக்குது, நல்ல ரிவ்யூஸ் வந்துருக்கு, நல்ல யூசேஜும் இருக்குது. அதனால் நம்ம இவங்களும் பார்ட்டிக்கல் போர்டே கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு பார்ட்டிக்கல் போர்டே போட்டிருக்கோம். எட்ஜ் டேப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி டேப் போட்டிருக்கோம். சரிங்களா? இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு பார்டர் வச்சு, அதுக்கப்புறம் இந்த ரேக் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ட்ரிபிள் யூஸ்னே சொல்லலாம். அதாவது ஒரே ரேக்கில் நீங்கள் அவ்வளோ பொருள் டிஸ்பிளே பண்ணலாம். அந்த மாதிரி தான் நம்ம இந்த ரேக் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஸ்லைடு, இது ஒரு ஸ்லைடு, இந்த ஸ்லைடுக்குள்ளே ஒரு ஃபிக்ஸ்டு. இங்கே வந்து ஊக்ஸ் மாட்டிட்டாங்க, ஊக்ஸ் மாட்டி கேட்டாங்க, ஊக்ஸ் போட்டாச்சு. இதில் வந்து ஃபிக்ஸ்டு எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த 2 ஸ்லைட்லேயுமே உங்களுக்கு இயரிங்ஸோட அந்த கார்டு வரும்ல, அந்த கார்டு சொருகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளோ பொருள் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். தள்ளி கஸ்டமர்கிட்ட காமிச்சிக்கலாம், அவங்க கேட்குறத மட்டும் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரே ரேக்கில். அதாவது இந்த ஒரு 5க்கு 3க்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பொருள் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி இது வந்து ஒரு கஸ்டமருக்கு பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணாங்க, கூப்பிட்டுருந்தாங்க. அதே மாதிரி பண்ணி கேட்டாங்க, நாங்கள் பண்ணிட்டோம். இது முடிஞ்சோடனே ஒரு பார்டர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா கடைகளுக்கும் போடுற மாதிரி பிளேட் தட்ஸம், அதாவது கிளாஸ் பிளேட்ஸ் தான் போட்டிருக்கோம். எல்லாமே 12 mm திக்னஸில் போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு மட்டும் 5 எண்ணமாக பிரிச்சுருக்கோம், 5 ரேக்காக பிரிச்சுருக்கோம். என்ன காரணம்னா சின்ன பொருளாக வச்சுக்கலாம்னு சொல்லி இந்த ஒரு ரேக்குக்காகவும். அதுக்கப்புறம் ஒரு எல்லு, இது எப்பவுமே பிரிக்கிற மாதிரி 4 இதாக போட்டு பிரிச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 அடி இருக்குது, இதுக்கு வந்து போட்டு 4 இதாக பிரிச்சுருக்கோம். எல்லாமே
12 mm கிளாஸ் போட்டு பிரிச்சிருக்கோம். இது கீழே ஸ்டாக் ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம். இதோட ஃப்ரண்ட் சைடு என்னமெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை டோர் முடிஞ்ச உடனே இங்கே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபேன்சி ஷோகேஸ் போட்டிருக்கோம். இதுக்குமே 12 mm திக்னஸில் கிளாஸஸ், ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 8 mm திக்னஸ் போட்டிருக்கோம். கீழே டிசைன் வரும். கீழே டிசைன் வந்து நம்ம எல்லா கடைகளுக்கும் போடுவோம். நம்ம கீழே ஃபுல்லாக டிஸ்பிளே வேணுங்கிறதுக்காக கீழே நம்ம வந்து கிளாஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 7 அடி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆக்சுவலாக டேபிள் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு ரேக்கு தான். அது முன்னாடி டிசைன் கொடுத்து இந்த ரேக் வந்து அவங்களுக்கு ஒர்க்கிங்காக சின்ன சின்ன ஆரி ஒர்க்கு, அந்த மாதிரி ஃபெதர் ஒர்க் அதெல்லாம் பண்ணுவேன்னாங்க. அதுக்காக இது வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே வரக்கு வந்து ஒரு டோர் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா வந்து ஃப்ரீயாக விட்டுருந்தோம். அதில் ஊக்ஸ் எல்லாம் வச்சு இதில் பொட்டு தொங்கூர் ஐட்டம்லாம் வச்சு வைக்கலாம்னு சொல்லி இது போட்டிருக்கோம். இங்கே ஒரு ஃப்ரேம் அடிச்சு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பொக்கு இது பண்ணுற மாதிரி எஸ்எஸ் ஒர்க் அவங்க இனி பார்த்தாங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு சூப்பராக அவுட்புட் வந்துடும். ஸோ கைஸ், இந்த எல்லை முடிஞ்சிருச்சு. இந்த எல்லை இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜுவல் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிற மாதிரியும், அடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸில் வைக்கிற மாதிரியும் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து பிளைன் ஷீட், அதாவது பிளைவுட் ஷீட்ஸே வந்து உங்களுக்கு பார்ட்டிகல் போர்ட் ஷீட்ஸே போட்டு உங்களுக்கு ரேக்காக பண்ணி கொடுத்துரும். இதுக்குள்ளேயுமே வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஸ்டாக் ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே கபோர்ட் டைப் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இதுலேயும் வந்து 3 அடி 2 அடி 3 அடியாக பிரித்து பண்ணி கொடுத்துருக்கோம். இடையில பார்டர் கொடுக்குறதே நம்மளோட அழகு தான். அந்த பார்டர் தான் உங்களோட கடையை வந்து ஒரு ஹைலைட்டாக காட்டும். ஒர்க் வந்து இங்கே வச்சு இங்கேயே வச்சு பண்ண மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, நைட்டு வந்து ஒரு 3 மணிக்கு வந்தோம். இப்போ 10 ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒர்க் ஓவர். ஒரு 10 டேஸில் நம்ம ஃபேக்ட்ரி வச்சு இங்கே வந்து பண்ணி கொடுக்குறது தான். இதே மாதிரி தான் எல்லா ஷாப்புக்கும் நம்ம இந்த ப்ராசஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து பாசிபிளாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து கர்நாடகா, கேரளா எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக உங்கள் கடையை பண்ணி முடிச்சு விடலாம். இங்கே வந்து ஒரு ஷீட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஊக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாட்டியிருக்கோம். இது கீழே வந்து உங்களுக்கு ஸ்டாக் ஏரியா போட்டிருக்கோம். கேட்ட இடத்துல எல்லாமே நம்ம ஷீட் பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ், இதுதான் இந்த கடையோட செட்டப்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இது வந்து கோயம்புத்தூர் லோக்கல் தான், ஆவரம்பாளையத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் பார்க்குறவங்க எங்கேருந்து கூப்பிட்டாலும், சென்னை, பெங்களூர் எங்கேருந்து கூப்பிட்டாலும் நம்ம வந்து பண்ணலாம். கைஸ், கஸ்டமர் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் நம்ம ஆட் பண்ண முடியல. பிகாஸ் அவங்க வந்து இப்போ வந்து அதுக்கு ரெடியாக இல்லை. ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. ஆனால் கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்க கொஞ்சம் டிலே ஆனாலும் அந்த டிலேவெல்லாம் அவங்களுக்கு இப்போ தெரியவே இல்லை. அந்தளவுக்கு ஒர்க் பார்த்தது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. ஸோ கைஸ், இதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் வேணால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். கலர் காம்பினேஷனில் எக்கச்சக்கமாக வச்சுருக்கோம். ஒர்க் பேஸ்லேயும் நீங்கள் கேட்குறது மாதிரியும் உங்களுக்கு தெரியாத நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்து செம்மையாக ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக பண்ணிடலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோஸ் பக்கம் இருக்குது. அந்த வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஷாப் எப்படி செட் பண்ணுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்காக வேண்டியாச்சும் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.